ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹக்கா நூடுல்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த ஹக்கா நூடுல்ஸ் 400 கிராம், கேப்சிகம் 1/4, மீடியம் சைஸ் கேரட்டு 1, பீன்ஸு 6, கோஸ் 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, பூண்டு 7 பல், எலும்பில்லாத சிக்கன் 180 கிராம், முட்டை 3, உப்பு ருசிக்கேற்ப. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹக்கா நூடுல்ஸ் அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போது நல்லா அதை கொதிக்க விடுங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச 7 பூண்டையும் அதில் போடுங்க. நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி அதில் ஊற்றுங்க. நல்லா முட்டை பொரிஞ்சு பொடி மாஸ் மாரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது இது மாதிரி ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கனை அதில் போடுங்க. நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச கோஸை அதில் போடுங்க. இப்போ கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்ச பீன்ஸை அதில் போடுங்க. இப்போது அதில் நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்துருங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கேப்சிகத்தை போட்டு விடுங்க. நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்க. அதே மாதிரி தேவையான அளவு பெப்பரையும் போடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச ஹக்கா நூடுல்ஸு அதில் எடுத்து போடுங்க. இப்போது மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு பாத்திரம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அகலமாக வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க. இதோ உங்கள் விருப்பப்படி ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. சாப்பிட்டுட்டு உங்கள் விருப்பத்தை எனக்கு தெரிவிச்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.